ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க நியூசிலாந்து அணி பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும். உலகக்கோப்பை வெல்றதுக்கான தகுதி இந்திய அணிக்கு மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி எதிரான இந்திய அணி 3வது T20 போட்டி அதிரடியாக வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. சீரீஸை வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சொல்லலாம், அதிரடி வீரரும் கூட சொல்லாங்க. நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்திய அணி வெற்றி குறித்தும் நியூசிலாந்து தோல்வி குறித்தும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேட்டிங் லைனை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க. இதே போல் போச்சுன்னா இந்த முறை T20 வேர்ல்டு கப் இந்தியா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் அவங்க நாட்டில் வேறு நடக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. நியூசிலாந்து அணி பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தாங்க இருக்குது. இந்தியா கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போல் இருக்காங்க. அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. அபிஷேக் சர்மாக்கு எப்படி பால் போகிறதுன்னு அவங்க ஒன்றும் கணிக்கலை. இந்திய அணியோட போலிங், ஃபீல்டிங், பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அவங்க டீமே சூப்பராக இருக்குது, ஸ்குவாடு. ஆனால் நியூசிலாந்து அணி அவங்க நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தப்பெல்லாம் திருத்தினா மட்டும்தான் வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இந்திய அணி பார்த்தா உண்மையாக மற்ற அணிகளாக பயப்படுறாங்க. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேர்ல்டு கப்புக்கு வராங்கன்னா உண்மையாக இந்திய அணி பார்த்து எல்லா அணிகளும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்னதில் எதுவுமே ஒரு பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான டீமாக இந்திய அணி இருக்காங்க. இப்படி ஜெயிச்சுட்டு வந்தால் வேர்ல்டு கப் வரும்போது எல்லா அணியும் இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொன்னார் பாருங்க. அது 100% ஷோருங்க. ஏன்னா இந்திய அணி இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் ஒரு போட்டி ஜெயிக்கலாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக போய் ஜெயிக்கிறதுன்னு நிறைய இருக்குது. ஆனால் 3 மேட்சும் ஒன் சைடாக ஒரு ஈஸியாக அடிக்கிறாங்க. பேட்டிங் ஏதோ வீடியோ கேமில் விளையாடுற மாதிரி 6-4 அபிஷேக் சர்மா, சூரியகுமார் அதெல்லாம் நேற்று அடித்தாங்க. நம்ம நியூசிலாந்து பவுலருக்கு எங்கே பால் போகிறதுனே தெரியலங்க. அபிஷேக் சர்மாவுக்கும் சரி, சூரியகுமார் யாதவுக்கும் சரி எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. அதுவும் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 208 ரன் வெறும் 15.2 பாலை சேஸ் பண்ணாங்க. இப்போ 153 ரன் வெறும் 10 ஓவரில் அடிச்சு தள்ளிட்டாங்க. எப்படி சொல்கிறது, நல்ல ரன் ரேட், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறாங்க. இந்திய அணி தரமான அணியாக இருக்குங்க, அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் அடுத்த போட்டி அப்படியே 4வது T20 போட்டி, 5வது T20 போட்டி இந்திய அணி ஜெயிச்சா அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டமோட இந்த சீரிஸ் 5-0ன்னு சொல்லிட்டு முடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய முன்னாள் வீரர்கள் அதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த T20 சீரிஸை 5-0ன்னு சொல்லிட்டு இந்திய அணி தான்ப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே அபிஷேக் சர்மாவுக்கு முதல்ல எப்படி பால் போடணும்னு நியூசிலாந்து கற்றுட்டு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேயருக்கு எதிராக ஒரு ஸ்கில் வீக்னஸ் இருக்கும். ஆனால் அபிஷேக் சர்மாவுக்கு எப்படி பால் போகிறதுனே தெரிலன்னு சொல்லியிருக்காரு அஃப்ரிடி கூட நியூசிலாந்து வீரருக்கு. அதனால் கண்டிப்பாக அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன? இந்தியா இந்தமாதிரி டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப் வெற்றி பெறுவாங்களா T20 வேர்ல்டு கப்பை? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.